இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியை ஒரு வசனத்தோடு தொடங்குவோம். யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றிற்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். இந்த வசனத்துல திருடன் அப்படின்னு குறிக்கிற வார்த்தை போதையாக கூட இருக்கலாம். போதை என்கின்ற திருடன் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தோஷம், சமாதானம் எல்லாவற்றையும் திருடி கொண்டு போய்விடுவான். அது மட்டும் இல்லை, உங்க உடல்நலமும் பாதிக்கப்படும். உங்க உறவுகளையும் நீங்க இழந்துடுவீங்க. இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தால் எப்படி தேவனுடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெறலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். பொதுவாகவே பண்டிகை காலம் அப்படின்னா எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். ஆனா உங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தங்க போதைக்கு அடிமையா இருக்காங்க அப்படின்னா அவங்க பெரிய மன அழுத்தத்துல இருப்பாங்க. அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய உறவினர்கள் எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. அப்படிப்பட்ட நிலையில நீங்க இருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது CBN இந்தியா செய்திகள் பார்க்க போறோம். கிறிஸ்தவ சமுதாயத்தில் அதுவும் குறிப்பா சர்ச்சில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாவற்றையுமே இந்த CBN இந்தியா செய்திகள்ல பார்ப்போம். டெல்லி NCR மூவ்மெண்ட் நவம்பர் 9 2024 வருடம் சாலிட் கான்ஃபரன்ஸை பில்டர்ஸ் கிங்டம் என்ற தீமின் அடிப்படையில் நடத்தியது. இதில் 80 சர்ச்சுகளுக்கு மேலாக கல்லூரி இளைஞர்கள் 500 பேர் பங்கு பெற்றார்கள். ஆக்சுவலாக எங்களோட இந்த சாலிட் கான்ஃபரன்ஸ் சர்ச்சுகளுக்கும் அப்புறம் இளைஞர்களுக்கும் இடையேயான தொடர்பு மற்றும் கலாச்சார முக்கியத்துவத்தை பற்றி ஒரு புரிதலை ஏற்படுத்துதுன்னே நிச்சயமா சொல்லலாம். இந்த நிகழ்வு உண்மையிலேயே அற்புதமான ஒண்ணு. இதுல பெரிய பேச்சாளர்கள் பேசுனது சிறப்பு. அவங்க உறவுகள் பத்தியும் பொருளாதாரத்தை கையாளுறது மற்றும் எப்படி நிறுவனத்தை நடத்தணுன்றத பத்தி பேசலாங்க. வருங்கால தலைமுறையை சிறப்பாக வழிநடத்தி தேவனுடைய ராஜ்யத்துக்காக தயார்படுத்துவதுதான் இந்த கான்ஃபரன்ஸோடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. இதோட இந்த கான்ஃபரன்ஸ் முடிஞ்சிடக்கூடாது. இது தொடர்ந்து நிறைய பலன் கொடுக்கக்கூடிய கான்ஃபரன்ஸா இருக்கணும். தேவனுடைய ராஜ்யத்துக்காக இந்த மாதிரி நிறைய செய்யணும். பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியாவுடைய வடமேற்கு இந்தியா ஆக்சிலரி நவம்பர் 10 2024 வருடம் தன்னுடைய ஆண்டு விழாவை டெல்லியில் உள்ள ஒரு சர்ச்சில் நடத்தியது. இது நாடு முழுவதும் பைபிளை மொழிபெயர்க்கவும் அதை எல்லாருக்கும் வழங்கவும் ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது. இது எப்படிப்பட்ட ஈவெண்ட்னா, இது 64 வருஷத்தை கொண்டாடக்கூடிய ஒண்ணு. அதுக்காக நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வு. இதனுடைய முக்கியமான நோக்கமா இருக்கிறது டெல்லியில இருக்கக்கூடிய எல்லா கிறிஸ்துவ மக்களையும் ஒரே வட்டத்துக்குள்ள கொண்டு வரது. இதுல எவ்வளவு பணம் திரட்டப்படுதோ அதை வச்சு பைபிளை மொழிபெயர்க்கவும் அதை அச்சடிக்கவும் எல்லாருக்கும் கொடுக்கவும் பயன்படுத்த முடியும். எனக்கு இது ஒரு நல்ல அனுபவம், ஒரு நல்ல நேர்மறை சிந்தனையை கொடுத்துச்சு. நிறைய சர்ச்சை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. ஒரே ஒரு சர்ச்சை சேர்ந்தவங்க மட்டும் இல்ல, எல்லா சர்ச்சை சேர்ந்தவங்களும் இருக்காங்க. உண்மையில இதுல கலந்துகிட்டதுக்கு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன் அப்படின்னா, பைபிள் சொசைட்டியோட சேர்ந்து வேலை செய்யறதுங்கிறது என்னுடைய கடமை மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான அங்கமாவும் இருக்கு. அதை நான் என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப பெருமையாவும் நினைக்கிறேன். எல்லா மக்களையும், குறிப்பா எங்களோட எல்லா கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளையும் ஒன்று திரட்டி நம்முடைய ஒற்றுமையின் வலிமைய காட்டணும், எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும். அதோட நாம தேவனுடைய வசனத்தை அவரோட மினிஸ்ட்ரியில நம்முடைய பங்களிப்பை கொடுக்கணும். இந்த நிகழ்வில் நிறைய ஸ்டால்கள் அமைக்கப்பட்டது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த நிகழ்வை மிகவும் ரசித்தார்கள். நான் இந்த மாதிரி நிகழ்ச்சியில கலந்துக்கிறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். லாஸ்ட் டைம் நிறைய சர்ச்சஸ் சேர்ந்த நிறைய பேர் இங்க கலந்துக்கிட்டாங்க. நான் உண்மையிலே ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. எல்லா வருஷத்தை போலவும் இந்த வருஷமும் சந்தோஷமா இருக்கு. தேவன் இந்த மினிஸ்ட்ரிக்கு நிறைய ஆசீர்வாதத்தை தரட்டும். CBN செய்திகளுக்காக நன்றி. உங்களுடைய சர்ச்சிலையோ அல்லது கம்பெனிலையோ இதே மாதிரி நிகழ்வுகள் நடந்திருக்கு, அதை நம்முடைய CBN நிகழ்ச்சியில் ஒளிபரப்ப வேண்டும் அப்படின்னா நீங்கள் எங்களுடைய வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க. எங்களுடைய வெப்சைட் www.cbnindia.org/connectwithus. நம்முடைய நிகழ்ச்சியில் போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் எப்படி தேவனுடைய சமாதானத்தை பெறலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம்.
பொதுவாகவே நம்ம தேவனை விட்டு விலகி செல்லும் போது தான் இந்த மாதிரி பழக்கங்கள் நமக்கு தொற்றிக்கொள்ள ஆரம்பிக்குது. ஒருவேளை இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க நீங்களோ அல்லது உங்களுடைய உறவினர்களோ இப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தில் இருக்கீங்களா? நீங்கள் தேவனிடத்திற்கு வர வேண்டும், அவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். இதை பற்றி இன்னும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்க முரளி பாபு அவங்கள சந்திக்க போகிறோம். அவங்களுடைய சாட்சியை பார்ப்போம். முரளி பாபுவின் தந்தை தோல் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். அதனால் அவரால் வேலைக்கு செல்ல முடியவில்லை. அதன் காரணமாக முரளி பாபுவால் பள்ளிக்கு செல்ல முடியவில்லை. சிறு வயதிலேயே அவர் மது அருந்தும் பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டார். நான் ரொம்ப மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டேன். கடைசிக்கு அந்த குடி என்னை அதிகமாக ஆட்கொண்டது. எனக்குள்ளே அது விரோதித்தது. எனக்குள்ளே இருந்த பலவிதமான நன்மைகளை கெடுத்தது. கொஞ்ச நாட்கள் கழித்து எனக்குள்ளே ஒரு மாற்றம். நம்ம ஏன் குடிப்பழக்கத்தை நிப்பாட்டிடக்கூடாது? ஆனாலும் என்னால் நிப்பாட்ட முடியல. அது எனக்குள்ளே நாளுக்கு நாள் அது என்னை அழித்து கொண்டது. முரளி பாபு தன்னுடைய மது அருந்தும் பழக்கத்தை கைவிடுவதற்காக கால்பந்தாட்டத்தில் கவனம் செலுத்தினார். அவர் தொடர்ந்து கால்பந்து விளையாடினார். கொஞ்ச நாட்கள் கழித்து நான் என்ன செய்தேன்னா, நான் ஃபுட்பால் ஆட ஆரம்பித்தேன். எனக்கு ஃபுட்பால்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நான் ஃபுட்பால் ஆட ஆரம்பித்தேன். ஃபுட்பால் ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது அதில் எனக்கு நல்ல ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை அமைந்தது. ஸ்டேட் லெவலில் என்னுடைய முயற்சிகள் அதிகமாக இருந்தது. சப்ஜூனியர் இந்தியா ஃபுட்பாலில் நான் வாங்கியிருக்கேன். ஜூனியர் இந்தியா வாங்கிட்டேன் அப்படின்னா நான் அப்பாயின்மெண்ட் பிளேயரு. எப்படியாவது ஃபுட்பாலில் நான் வேலை வாங்கிடணும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எப்படியாவது ஒர்க் வாங்கணும் அப்படின்ட்டு ரொம்ப தீவிரமாக இருந்தேன். முரளி பாபுவுக்கு ஃபுட்பால் விளையாடுவதில் ஆர்வம் ஒவ்வொரு நாளும் குறைந்து கொண்டே போனது. அவர் மீண்டும் மது அருந்த ஆரம்பித்து விட்டார். அந்த சமயத்தில் தேவனுடைய வசனம் முரளி பாபுவை தொட்டது. அதன் காரணமாக அவருடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட ஆரம்பித்தது. ஒரு நாள் ஒரு நல்ல குடித்து விட்டு போதையில் ஒரு இடத்துல விழுந்து கிடக்கிறேன். அந்த பகுதியில் ஒரு கூட்டம் நடந்தது. இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு பெரிய கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. அந்த கூட்டத்தின் மத்தியில் ஒரு நல்ல ஒரு போதகர் ஒரு போதனை செய்து கொண்டிருந்தார். அந்த போதனை நான் கேட்க கேட்க எங்கள் குடும்பத்தில் இருக்கிற அந்த கஷ்டங்களை பேசுகிற அந்த இருதயம் என்னை தொட்டது. உடனே கண்ணீர் விட்டு அழுதேன். திடீர்னு பார்த்தா அந்த மீட்டிங்கில் கடைசியாக எல்லாரையும் கூப்பிட்டு உங்களுடைய பிரச்சனைகள் இருந்தால் சொல்லுங்கள், இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்கள். அப்போது அந்த பாஸ்டர் சொல்லும் பொழுது உடனே நான் எழுந்து இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்று சொல்லி நான் இருதயத்தில் கண்ணீரோடு நான் அது பேசினேன். உடனே அந்த இடத்துல நான் கீழே விழுந்து கிடந்தேன். எதனால எனக்கு தெரியல, எனக்குள்ளே இருந்த ஒரு வேறான இருள், எனக்குள்ளே இருந்த ஒரு பாரம் என்னை விட்டு விலகி போனது. முரளி பாபு இயேசு கிறிஸ்துவை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டார். அவர் மது அருந்தும் பழக்கத்திலிருந்து வெளியே வந்து விட்டார். அவர் தன் வீட்டுக்கு அருகில் இருந்த ஒரு சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தார். அவருக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்தது. நெட்வொர்க்கில் நான் ஒரு ரிகராக ஒர்க் பண்ணேன். எனக்கு நல்ல ஒரு சம்பளம் கிடைத்தது. குடும்பம் அப்போ தான் கொஞ்சம் மேலே பொலிவுடன் வந்தது. எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பேப்டிஸ்ட் தெலுங்கு சர்ச்சில் அப்போ தான் நாங்கள் மெம்பராக போகிறோம். மெம்பராக போய் நாங்கள் ஜாயின் பண்ணோம். ஒரு நாள் இரவு ஜெபத்தில் ராத்திரியில் எல்லா சகோதரர்கள் கூடி நாங்கள்லாம் ஜெபிப்போம். அப்போ ஜெபிக்கும்போது கடவுளுடைய சத்தம், அதாவது வேதத்தின்படி பேசுகிறவராக இருக்கிறார். பைபிள் எடுத்து படிக்கும்போது அந்த வார்த்தை படித்த உடனே எனக்கு சரியாக புரியல. அப்போ அங்கே இருக்கிற பாஸ்டர்கிட்ட கேட்டேன், பாஸ்டர் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன். என்ன வார்த்தை அப்படின்னா, மத்தேயு 24:14 இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜனங்களுக்கு சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் அப்படின்ட்டு என்கிட்ட அந்த வார்த்தை திரும்ப திரும்ப நான் படிச்சுட்டே இருந்தேன். பாஸ்டர்கிட்ட கேட்டோன்னே வருகைக்கு கடவுள் சொல்கிறாரு, இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் யாராவது சொன்னாதான் ஆண்டோட வருகை வரும்பா அப்படின்னு சொன்னார். ஆண்டவருக்குள்ளே எந்த அளவுக்கு நான் முன்னாடி போகணுமோ அந்த அளவுக்கு முன்னாடி போனேன். கிராம ஊழியங்களுக்கு என்னுடைய பாஸ்டர் அவர் அழைத்து கொண்டு போனார். எங்களால் முடிஞ்சது என்னென்னா, அந்த கிராமத்தில் இருக்கிற பிள்ளைங்கள் கெட்ட பழக்கத்தில் போகாதபடி நல்பழக்கத்தில் அவர்கள் மாறினாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தனக்கான அழைப்புக்கு பிறகு முரளி பாபு பைபிள் கல்லூரியில் சேர்ந்தார். பைபிளை பற்றி படித்தார். இப்போது அவர் ஒரு சர்ச்சில் போதகராக இருக்கிறார். தேவனுடைய அன்பை பரப்பி வருகிறார். வாலிப காலத்தில் நான் செய்த நிறைய தவறுகள் உண்டு. இந்த தவறுகள் ஒரு பக்கம், இந்த தவறுகள் மத்தியில் நான் திரித்துக் கொள்வதற்கு ஆண்டவர் எனக்கு ஒரு புது மாற்றத்தை கொடுத்தார். இன்றைக்கி என்னை ஆண்டவர் ஊழியத்தில் இந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி இன்றைக்கி ஊழியத்தில் ஆண்டவர் என்னை பயன்படுத்தி கொண்டு வருகிறார். மிகுந்த ஆசீர்வாதத்தோடு நாங்கள் காணப்படுகிறோம். நன்றி முரளி பாபு, உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. போதை பழக்கம் ஒரு புதை குழி மாதிரி
அதிலிருந்து நீங்கள் வெளியில் வரணும்னு முயற்சி செய்வீங்க. ஆனால் அந்த புதைக்குழியில் உங்களால் அது வெளியில் வரவே முடியாது. திரும்ப திரும்ப நீங்கள் அது உள்ளேயே புதைஞ்சி போயிட்டே தான் இருப்பீங்க. அதிலிருந்து வெளியில் வரணும் அப்படின்னா தேவன் மட்டும்தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். இந்த பண்டிகை காலங்களிலும் கூட நம்ம வீட்டுக்கு வெள்ளை அடிப்போம், டெக்கரேஷன் பண்ணுவோம், டிஃப்ரெண்ட்டாக ஸ்பெஷலாக ஃபுட்டுலாம் ரெடி பண்ணுவோம். ஆனால் அப்படிலாம் இருந்தால் கூட அந்த குடும்பத்தில் ஒருத்தங்க போதைக்கு அடிமையாக இருக்காங்க அப்படின்னா தேவனை விட்டு அவங்க விலகி இருப்பாங்க. அவங்களால அவங்க குடும்பத்துக்குமே அது பாதிப்பை கொண்டு வந்துடும். அப்படிப்பட்டவங்களுக்காக இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். அதாவது போதையில் இருக்கவங்க நீங்கள் சொல்லலாம், எனக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கேங்க, அதனால தான் எனக்கு இந்த பழக்கம் வந்தது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு பொருளாதார தேவையோ பண தேவையோ ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது, தேவன் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறார். அந்த போதை பழக்கம் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கறது கிடையாது, தேவன் தான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். தேவனிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த சமாதானம் போதை பழக்கத்திலிருந்து ஒரு விடுதலையை கொண்டு வருது. அந்த விடுதலை உங்களுக்குள்ள வரும்போது அந்த சமாதானமும் சந்தோஷமும் உங்களை நிறைத்து கொள்ளும். இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுவீங்க. அதற்கு ஜெபம் ரொம்ப அவசியம். ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, ஜெப உதவி தேவை அப்படின்னா நீங்கள் எங்களுடைய ஆல் இண்டியா ப்ரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். நீங்க உங்களோட வாழ்க்கையில சமாதானத்தை தேடிக்கிட்டு இருக்கீங்களா? நீண்ட காலமா ஒரு திருப்பு முனைக்காக நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்களா? ஆல் இந்தியாவோட பிரேயர் லைன் டீம் டிசம்பர் 7th and 17th மதியம் 3 மணிக்கு CBN இந்தியா யூடியூப் சேனல்ல நேரலையில ஜெபம் செய்ய போறோம். நீங்க ஜெபத்துல கலந்துக்கிட்டு ஜெபத்தின் மூலமா வலிமையை பெறுங்க. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. போதை என்கின்ற ஒரு திருடன் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தோஷம் சமாதானம் எல்லாவற்றையும் திருடி கொண்டு செல்கிறான் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தரக்கூடிய விடுதலை சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வருகிறது அப்படிங்கிறத நம்முடைய நிகழ்ச்சியில் பார்த்துட்டு இருக்கோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது யார் என்று கூறுங்கள் பகுதியை பார்ப்போம். இயேசு கிறிஸ்து பிறந்தபோது கிழக்கிலிருந்து ஒரு வானசாஸ்திரி வந்தார். அவர் தன்னோடு தங்க நாணயங்கள் பரிசுகளோடு வேறு என்ன கொண்டு வந்தார்? ஆப்ஷன் ஏ தாமிரம், ஆப்ஷன் பி பித்தளை, ஆப்ஷன் சி வெள்ளி, ஆப்ஷன் டி தூபவர்க்கம். இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிந்திருந்தால் நம்முடைய CBN இந்தியா யூடியூப் சேனல்ல இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷன்ல நீங்க பதிவு செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா எங்களுடைய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு கிறிஸ்மஸ் ஆராதனை பாடல்.
இந்த பாடலை பாடிய சிறுவர்களுக்கு நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரொம்ப உற்சாகமா பாடுனீங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்கும் ரொம்ப உற்சாகமா இருக்கு. இந்த பாடலை நீங்கள் மறுபடியும் பார்க்க வேண்டும், உங்கள் நண்பர்களுக்கு நீங்க ஷேர் பண்ணணும் அப்படின்னா எங்களுடைய சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலை வந்து பார்க்கலாம். உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை நீங்க ஷேர் பண்ணலாம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம எல்லாமே சேர்ந்து ஜெபிக்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு சிபிஎன் இந்தியாவின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான கிறிஸ்துமஸ் மற்றும் 2025 புத்தாண்டு வாழ்த்துக்கள். நண்பர்களே, நாம் இப்போது பண்டிகை காலத்தில் இருக்கிறோம். சிபிஎன்னிற்கு நன்கொடை தர உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். உங்களுடைய நன்கொடை ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடும், மேலும் பல வீடுகளின் நம்பிக்கையை கொண்டு வரக்கூடும். ஆகையால் நண்பர்களே, நாம் இணைந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய நம்பிக்கையையும் அவருடைய வெளிச்சத்தையும் ஒவ்வொரு வீட்டிற்கும் கொண்டு செல்வோம். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. போதை என்கின்ற திருடன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தோஷம், சமாதானம் எல்லாவற்றையும் திருடி கொண்டு செல்கிறான். அப்படிப்பட்ட போதை பழக்கத்திற்கு ஒருவேளை நீங்கள் அடிமையாக இருக்கீங்களா? இன்னைக்கு நீங்கள் தேவனிடத்தில் ஜெபம் செய்யுங்க. தேவனிடத்துக்கு நீங்கள் வரும்போது அவர் உங்களுக்கு விடுதலையை தருகிறார், சமாதானத்தை தருகிறார். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அப்பா, போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கவங்களுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த புதைகுழியில் மாட்டிக்கொண்டு எப்படி வெளியே வருவது என்று தவித்து கொண்டிருக்கிறவர்களுக்காக வருகிறேன் ஆண்டவரே. அவங்களை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுக்கு ஒரு விடுதலை தாங்க கர்த்தாவே. அப்பா, அவங்களுக்கு ஒரு மன மாற்றத்தை தாங்கப்பா. உம்முடைய விடுதலை அவங்களுக்கு நீங்கள் தாங்க. உம்முடைய சமாதானம் நிறைத்து கொள்ளட்டும் சுவாமி. ஒரு வேளை போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கவங்க உறவினர்கள் இப்போ ஜெபித்து கொண்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் சமாதானத்தை தாங்க, ஆறுதலை தாங்க கர்த்தாவே. உம்மால் கூடும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். உலகத்தை நான் ஜெயித்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா. இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு, உலகத்தை நான் ஜெயித்தேன் நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா. உலகத்தை ஜெயிக்க நீங்கள் உதவி செய்யுங்க. இந்த போதையிலிருந்து விடுபட நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. இந்த கிறிஸ்மஸ் அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. அவங்க குடும்பமாக இணைந்து சந்தோஷமாக கொண்டாட நீங்கள் உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் தேவனிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு விடுதலையை தருகிறார், சமாதானத்தை தருகிறார். இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். யோவான் 10:10. உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை திருடக்கூடிய அந்த திருடன் ஒரு போதை பழக்கமாக இருக்கலாம், ஒரு தீய பழக்கமாக இருக்கலாம். ஆனால் உங்கள் நம்பிக்கையின் தேவன் உங்களுக்கு பரிபூரணத்தை தருகிறார், ஒரு விடுதலையை தருகிறார், சமாதானத்தை தருகிறார். நாம் அவரிடத்தில் நம்பிக்கை வைத்து நாம் கேட்கும்போது நிச்சயமாக அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு கிறிஸ்துமஸ் ஆராதனை பாடல். சீரே
மங்களம் பலர்களை ஞானனுக்கு ஞானனுக்கு மங்களம் காணா நல்லேயனுக்கு கன்னி மாறி சேயனுக்கு காணா நல்லேயனுக்கு கன்னி மாறி சேயனுக்கு கோனார் சகாயனுக்கு துருபெத்தலேயனுக்கு கோனார் சகாயனுக்கு துருபெத்தலேயனுக்கு சீரே சுநாதனுக்கு ஜெயமங்களம் ஆதித்திரியேகநாதனுக்கு சுபமங்களம் லட்சணத்தனுக்கு சுத்தனுக்கு மங்களம் பரமபதத்தனுக்கு நித்தனுக்கு மங்களம் சத்திய விஸ்தாரனுக்கு சர்வாதிகாரனுக்கு சத்திய விஸ்தாரனுக்கு சர்வாதிகாரனுக்கு பக்தருபகாரனுக்கு பரமகுமாரனுக்கு பக்தருபகாரனுக்கு பரமகுமாரனுக்கு. இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதே மாதிரி பாடல்கள், சாட்சிகள் உங்களிடத்தில் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு வழங்கலாம். உங்களுடைய நன்கொடைகளையும் நீங்கள் வழங்கலாம். அதுக்கு நீங்கள் எங்களுடைய வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க. எங்களுடைய வெப்சைட் www.cbnindia.org/give-to-cbn. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். நான் வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.